ஒரு பறவைக்கு பார்க்குறோம், அந்த பறவை உயரங்களில் பறக்கிறது. கழுகை பார்க்குறோம், அது அதி உயரமாய் பறக்கும். ஒரு தூரத்துக்கு அப்புறம் அது நம்முடைய கண்களுக்கு தென்படாத அளவுக்கு பறக்கும். இதனுடைய ரகசியம் என்ன நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி பறப்பதற்கு 2 காரியங்கள், ஒரே முக்கியமான காரியம், 2 இறக்கைகள். நினைத்து பாருங்கள், இந்த 2 இறக்கைகள் இல்லாவிட்டால் அல்லது ஒரு இறக்கை உடைந்து விட்டால் இந்த பறவை எப்படி பறக்க முடியும்? அதே போல் ஒரு தேவ ஊழியனுக்கு, ஒரு பறவைக்கு 2 இறக்கைகள் எவ்வளவு முக்கியமோ அதே போல் ஒரு தேவ ஊழியனுக்கு 2 காரியங்கள் மிக மிக முக்கியமானது. ஒன்றோ கேட்டது போல் எல்லா சூழ்நிலையிலும் ஜப ஆவியுடன் ஜபத்தில் விழித்திருப்பது. 2வது என்னது? வேதத்தில் தரித்திருப்பது. ஜபத்தில் விழித்திருப்பது, வேதத்தில் தரித்திருப்பது. இது 2மே ஒரு ஆலயத்தின் 2 தூண்களை போன்றது, ஒரு குடும்பத்தின் 2 தூண்களை போன்றது. இந்த 2 காரியங்களிலும் எவ்வளவாய் ஒரு தேவ ஊழியக்காரன் தன்னை பலப்படுத்திக் கொள்கிறாரோ, இந்த பேலன்ஸ் எவ்வளவு பலப்படுத்திக் கொள்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவோ அவருடைய ஊழியத்தின் அத்திவாரத்தை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். மிக முக்கியமான ஒரு காரியம். எவ்வளவுதான் ஊழியம் செய்தாலும், அனுபவத்தை உங்களுக்கே தெரியும், எவ்வளவுதான் திரைக்கடல் ஓடி திரைவன் தேடுற மாதிரி ஊழியம் செய்தாலும் இந்த 2 காரியத்திலும் நீங்கள் அசதியாயிருப்பீர்களானால் நீங்கள் கடைசி நாள் ஒன்றை கண்டுகொள்வீர்கள். உங்கள் ஊழியத்தின் கடை தொகையோ அநேக சத்த கிரிகள் தேவனால் அங்கீகரிக்க முடியாதது. ஆகவே ஒரு மெய்யான ஊழியக்காரன் இந்த விழித்திருந்து ஜெபிப்பதையும் வேதத்தில் தரித்திருப்பதையும் மையமாக வைத்துதான் அவருடைய ஊழியம் இருக்கும். உதாரணமாக சங்கீதம் 1வது புத்தகம் 2 முதல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். முக்கியமான வாக்கு தத்துவம் பாருங்க. அவன் செய்வதெல்லாம் பாரு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரிடத்தில் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரியம், நீ என்னுடைய வசனத்தில் இரவும் பகலும் தரித்திருந்து அதை தியானிப்பது. அப்பொழுது நீ செய்வதையெல்லாம் உன் பின்று நான் தாங்குவேன், நான் வாய்க்க பண்ணுவேன். எவ்வளவு வல்லமையான வாக்கு தத்தம் பாருங்கள். அதே போல் மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம். யோசுவா நமக்கு தெரியும், தாவீதை போல் இளம் வயதிலேயே தேவனுக்கா வைராக்கியமா எரிந்து பிரகாசித்தவன். ஓகே, 2 பேருடைய ஒரு இருதய வைராக்கியத்தை பாருங்கள். இங்கே யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்கிறத பாருங்கள். 8வது வசனம், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. பாருப்பா, நீ தியானிப்பது மட்டுமல்ல யோசுவாவே, நீ தியானித்த வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஒரு ஐ திங்க் சங்கீதம் 119 சங்கீதம் சொல்லப்படுகிறது, தேவனுடைய வார்த்தையோ நாள் முழுவதும் என் தியானமாயிருக்கிறது. சொல்ல பார்த்தீங்களா? தேவனுடைய வார்த்தை, அவருடைய வசனம் நாள் முழுவதும் என் தியானமாயிருக்கிறது. நாள் முழுவதும் பார்த்தீங்களா? அவ்வளோ அசையும். அதனால்தான் தேவன் அளவுக்கு அதிகமாய் அவனை ஐஸ்வர்யவாக்கினார், அவனை ஆசீர்வதித்தார் ஆண்டவர். இங்கே பாருங்க, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாய். அங்கே சொன்ன அதே மாதிரி இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். உன் வழியை எல்லாம் யோசுவாவே நான் வாய்க்க பண்ணுவேன். அதற்கு ஒரே ஒரு காரியம், இரவும் பகலும் நீ அதில் தியானமாயிரு. அவருடைய என்னுடைய வசனம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அடுத்தது பார்த்தீங்களா? 9வது பார்த்தீங்களா? நீ திடன் கொண்டு நீ திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னுடனே இருப்பேன், உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை
கைவிடுவதும் இல்லை. எப்பொழுது? என் வேதத்தில் இரவும் பகலும் தரித்திருக்கிற வேளையில். நான் சொல்லுகிறேன், அநேக ஊழியக்காரர்கள் இந்த நாட்களில், அநேக சபைகள், ஒரு ஊழியக்காரன் பேசிக்கொண்டிருக்கும் அவர் சொன்னது, நான் 20 சபையை வைத்திருக்கிறேன். 20 சபை 40 சபை அல்ல. தேவன் பார்ப்பதெல்லாம் இந்த 2 காரியங்களிலும், விழித்திருந்து ஜெபிப்பதிலும் வேதத்தில் தரித்திருப்பதிலும். அந்த ஊழியக்காரன் தேவனால் உயர்த்தப்படுவான், தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் செய்வதை எல்லாம் தேவனே வாய்க்க பண்ணுவான், அவன் வழிகளை எல்லாம் தேவன் வாய்க்க பண்ணுவார். பார்த்தீங்களா எவ்வளவு வல்லமையான வாக்கு தத்தங்கள். அந்த வேதத்தில் நாம் அதை அசட்டை பண்ணுகிற வேளையில் பார்க்கிறோம். இதை வேத வசனத்தை தேவனை கனம் பண்ணுகிறோம் என்பது ஆதாரம் என்ன? தேவன் என்ன சொன்னாரு? என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனவும். என்ன தேவனை கனம் பண்ணுகிறோம் என்றால் ஆதாரம் என்ன? தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுவது. தேவனுடைய வார்த்தையை தியானிக்க நேரம் இல்லை, தரித்திருக்க நேரம் இல்லை. நான் தேவனை கனம் பண்ணுகிறேன் என்றால் தேவன் அங்கீகரிப்பதில்லை. மட்டுமல்ல, பாருங்கள், எஸ்ரா புத்தகம். இந்த எஸ்ரா புத்தகம் மிக முக்கியமான புத்தகம். ஒரு வாலிபன் யோசேப், நான் பார்த்தோம், தாவீது ஒரு வாலிபன், அதே போல ஜோஷுவா ஒரு வாலிபன், அதே போல எஸ்ரா ஒரு வாலிபன். வாலிபத்திலே தேவனை தெரிந்தவர்கள், வாலிபத்திலே தீராத நித்திய தாங்கத்தோடு வேதத்தில் தரித்திருந்தவர்கள். அதாவது ஜெருசலேம் பாபிலோனியர்களால், சத்துருக்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு, தேவாலயம் இடிக்கப்பட்டு, அந்த அலங்கம் இடிக்கப்பட்டு, அநேகர் கைது செய்யப்பட்டு பாபிலோனில் பிணை கைதிகளாய் 70 வருடம் வைத்திருந்தார்கள். அந்த 70 வருட முடிவில் அவர்கள் விடுதலையாய் அங்கிருந்து சாராசாரையாய் வந்து இடிந்த எருசலேம் தேவாலயத்தையும் அலங்கத்தையும் திரும்ப கட்டுகிறார்கள். வாசிக்கலாம், கட்டுகிறார்கள். அதில் முக்கியமான காரியத்தை பாருங்க, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஊழியம் கொடுக்கப்பட்டது. அநேகருக்கு அநேக ஊழியம். அந்த ஆலயத்தை கட்டி அதை திரும்பவும் ஆலயத்தில் ஆராதனை நடத்துவதற்கு பெரிய ஆலயம், ஜெருசலேம் ஆலயம். அதில் எஸ்ரா என்னும் வாலிபன் தெரிந்தெடுத்த ஊழியம் என்ன தெரியுமா? அவன் தெரிந்தெடுத்த ஊழியமோ இரவும் பகலும் அவர் வேதத்தில் தரித்திருப்பது, அதையே தியானிப்பது. அது நிமித்த ஆண்டவர் பாருங்க எப்படி அவனை ஆசீர்வதித்தார் பாருங்கள். எஸ்ரா 7ஆம் அதிகாரம், எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மீது இருந்தது. பார்த்தீங்களா? வேதத்தின் மீது இருந்த தாகத்து நிமித்தம் தேவனுடைய கரம் அவனை விட்டு விலகாதிருந்தது. நீங்கள் சொல்லுங்கள், இதை விட பெருத்த ஆசீர்வாதம் என்னது பாருங்கள். வேதத்தில் தரித்திருப்பவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை பாருங்கள். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், உன் வழிகளை வாய்க்க பண்ணுவேன், உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதே போல் உன் தேவனுடைய கரம், என் கரம் உன்னை விட்டு விலகாதிருக்கும். பாருங்க எப்படிப்பட்ட வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தங்களை மறந்து வேதத்தை நாம் அசட்டை பண்ணுகிற வேளையில் அதுதான் ஒரு தேவ ஊழியக்காருடைய தரித்திரம். அதுதான் ஒரு வேத ஊழியக்காருடைய பின்மாற்றம். அதே போல 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். பார்த்தீங்களா? எவ்வளவுக்கு அதிகமாய் வேதத்தில் தியானித்திருக்கிறோமோ. தியானிக்க நான் சொல்லுகிற காரியம், நம்முடைய இருதயத்தை ஆண்டவரே பக்குவப்படுத்துவார். ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒரு தேவ ஊழியனுக்கு பக்குவப்படுத்தாவிட்டால் அந்த ஊழியக்காரன் சபையில் செய்கிற அநேக காரியமோ தன்னுடைய சுய பலத்துடன். பாருங்கள், வேத அறிவிற்கும் வேத ஞானத்திற்குள்ள வித்தியாசம் என்ன? வேதத்தில் தரித்திருக்கிறவனுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்கிறார், ஆனால் அறிவோ எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் அதை பற்றிய ஞானமோ வேதத்தில் தரித்திருக்கிறவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அறிவு என்பது நமக்கு அது காமன், எல்லோருக்குமே தேவன், அதாவது மிருகங்களைப் போல அல்லாமல் ஆறறிவை நமக்கு தந்த, அது நமக்கு ஒரு ஜீவனை தந்த அறிவை தந்திருக்கிறார். ஆனால் ஞானம் என்றால் நாம் வேதத்தை, அதாவது நாம் கடந்து போகிற பாடுகள், கடந்து போகிற சூழ்நிலைகளில் வேதத்தை எப்படி வேத வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுதான் ஞானம்.
நாம் கடந்து போகிற பாடுகளிலும் பிரச்சனைகளிலும் நாம் வேதத்தின் மீது தாகமுள்ளவராயிருந்தால் அந்த வேதமே, வேத வார்த்தைகளே நம்மை வழி நடத்தும். அதுதான் ஞானங்கிறது. மட்டுமல்ல, சங்கீதம் 119 பாருங்கள். அடுத்த ஒரு வாலிபனுடையது, நமக்கு தெரியும் இதெல்லாம். தாவீதுடைய தாகத்தை பாருங்கள். 147 148 வசனங்கள் பாருங்கள். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். ஏதோ வேதத்தை வாசிப்பது தியானிப்பது மட்டுமல்ல, அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஆண்டவரே என்னோடு பேசும், நீர் என்ன பேச விரும்புகிறேன் என்று அவன் அதிகாலையில் எழும்பு காத்திருக்கிறான். 148 உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். எதை காண்பிக்கிறது? ஜப வாழ்க்கையிலும் வேதத்தை தியானிப்பதிலும் எந்த மனுஷன் அதிகாலை நேரத்தை தேர்ந்தெடுக்கிறானோ அவன் தேவனுக்கு நெருக்கமாயிருக்கிறான். நாட்கள் செல்ல செல்ல நீங்களே பார்ப்பீர்கள், அந்த மனுஷனுக்கு தேவனுடைய ரகசியம் வெளிப்படுத்தப்படும். அந்த மனுஷனுக்கு அதிகமான வெளிப்பாடை பெற்ற மனுஷனாயிருப்பான். ஏனெனில் அதிகாலையில் தேவன் அந்த மனுஷனோடு வைக்கிற உறவே ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏனெனில் தேவன் விரும்புகிற நேரம் அதிகாலை, பிதா விரும்புகிற நேரம் அதிகாலை. ஆகவே இயேசு முக்கியமான காரியங்களை அதிகாலையிலே செய்தார். கேட்டோ, பிதா விரும்புகிற அதிகாலை. ஏகவே தேவ மனுஷனாய் யோசுவா அதிகாலையில் இருட்டோடு எழுந்து அநேக தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்தார். தாவீது தீராத நித்திய தாகத்துடன் சமூகத்திலும் வார்த்தையிலும் ஆவியிலும் தரித்திருந்தான். அது நிமித்தம் அவன் அதிகாலையில் எழுந்து அவர் சமூகத்தை தேடுகிறான். அதே போல அவருடைய திவ்ய வார்த்தையில் தரித்திருக்கிறான். பாருங்கள், நான் திரும்பவும் அதையே சொல்கிறேன். ஒரு சாதாரண மனுஷனை, மாம்சத்தில் வாழ்ந்த மனுஷனை கிறிஸ்துவுக்குள் மறுரூபமாக்கி கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கிற ஒரு உத்தம வேதவராக தேவ மனுஷனாக உருவாக்குவது இந்த இரண்டு காரியங்கள். அதிகாலையில் விழித்திருந்து ஜெபிப்பதும், அதே போல் வேதத்தில் இருதய பாரத்தோடு தரித்திருப்பதும். சில காரியங்களை உங்களுக்கு முன்னாகவே சொல்கிறேன். சில சபைகளில் போகும்போது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கிறது, வறட்சி, வார்த்தை இல்லை. இங்கே 2 போதிக்கிறார்கள், வார்த்தை இல்லை. அதை மறைப்பது எப்படி தெரியுமா? வார்த்தை இல்லை, அதை மறைப்பது என்ன தெரியுமா? உள்ளே வார்த்தை இல்லை. சட்டியிலிருந்து அதனை அகப்பையில் வரும். வார்த்தை இல்லாத மறைக்கிறதுக்கு எது தெரியுமா? வார்த்தைக்கு வார்த்தை அல்லேலூயா 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 வைத்தே கதை முடித்து விடுவார்கள். எவ்வளவுக்கு அதிகமாய் அதில் தரித்திருக்கிறோமோ, இரவும் பகலும் வேதத்தில் தியானிக்கிறது மஞ்சையாயிருக்கிறோமோ, நம்முடைய சட்டி, நம்முடைய பானை ஒரு நாளும் வெறுமையாயிருக்காது, எப்பொழுது நிறைந்த வழியும். எந்த நள்ளிரவில் ஒரு ஊழியக்காரனை எழுப்பினாலும் அவனிடத்தில் தேவ வார்த்தை இருக்கும். அவன் வழியாக ஆண்டவர் பேசுவார். அதே போல சங்கீதம் 119 பாருங்கள். தாவீதோட அனுபவத்தை பாருங்கள். அதே 119. தாவீது அதிகமான பாடுகளினுடைய கடந்து சென்ற மனுஷன். ஏன் நமக்கு தேவன் பாடுகளை அனுமதிக்கிறார்? ஊழியக்காரர் ஏன் பாடுகளை அனுமதிக்கிறார்? பாருங்கள், 67வது வசனம், 67. நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். பதிலா, நான் உபத்திரப்படுவதற்கு முன் என் மனம் போன போக்கில் என் சுயம் விரும்பின வழியாக வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். பாருங்க, 71 72. நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அடுத்த வசனத்தை பாருங்க. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளங்கின வேதமே எனக்கு நலம். அந்த வேத வார்த்தையினுடைய மகிமையை காண்கிறான். எது வழியாக? பாடுகளின் வழியாக, உபத்திரவங்கள் வழியாக. பத்மதீவில் யோவான் அப்போஸ்தலன் அங்கே அநேக நாட்கள் தேவ சித்தத்தின்படி உபத்திற்குள்ள ஆளாகிறான். ரோம போர் வீரர்கள் அவனை கைது செய்து பத்மதீவில் கொண்டு வருவார்கள். அங்கே அநேக விதமான உபத்திரவங்கள். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு நேசத்தை நிமித்தம், வேதத்தை தியானிக்கிற கடமை நிமித்தம் அல்ல. ஆண்டவரே உண்மை நான் அன்பு கூறுகிறேன், ஆண்டவர் உண்மை நேசிக்கிறேன், அதன் நிமித்தம் வேதத்தை தியானிக்கிறேன். அப்படி வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அப்போ எதை காண்பிக்கிறது? ஊழியக்காரர் எதை நான் ஊழியம் செய்யலாம், ஆனால் நமது வீட்டிற்குள் சமாதானம், குடும்ப சமாதானம் இல்லையா?
வேத வார்த்தையின்படி பார்க்கோமானால் வேதத்தில் தரித்திருக்க நேரமில்லை, அசட்டை பண்ணுகிறோம். அதற்கு அதிகமான நேரத்தை ஒதுக்குவதில்லை. வேத வசனம் ஒரு நாளும் மாறாது. வானமும் பூமி அழிந்தாலும் ஒரு புள்ளி கூட மாறாது. மெய்யாகவே இது உண்மை. எவ்வளவுக்கு எவ்வளவாய் நீங்கள் அதிகமாய் வேதத்தை கனம் பண்ணீர்களோ, அதில் இரவும் பேரும் தரித்தீர்களோ, தேவன் அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு வீட்டாருக்கும் கொடுப்பதில் உண்மையுள்ளவராயிருப்பார். மட்டுமல்ல, எசேக்கியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் வசனம் முதல் பாருங்க. எசேக்கியேல் கண்ட ஒரு தரிசனத்தில் அவர் சொல்லுகிறார், பின்பு அவர் என்னை நோக்கி, ஒரு தேவதூதனை சொல்கிறார், பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி. அதாவது ஒரு வேத வசனம் அடங்கிய ஒரு சுருளை கொடுக்கிறார், கையில் கொடுத்துட்டு, நீ இதை வாங்கி புசி. இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு என்றார். வேத வசனத்தை நீ புசித்து அவர்களோடு சென்று பேசு. இதை காண்பிக்கிறது. வேத வசனத்தை புசிப்பதென்றால் அதை தியானிப்பது. எவ்வளவுக்கு எவ்வளவாய் நாம் வேதத்தை புசித்து நமக்குள் சேர்த்து வைத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவாய் பஞ்சமில்லாமல் வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். மட்டுமல்ல, அப்படியே என் வாயை திறந்தேன். அப்பொழுது அந்த தேவதூதன் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்தா. பாருங்க, கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். பாருங்கள், நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாயிருந்தது. தேவ வார்த்தைகள் அடங்கிய புத்தகம். பழைய ஏற்பாடு நாட்களில் வாக்குத்தத்தங்கள் அடங்கிய புத்தகத்தை, சுருளை அவன் புசிக்கிற வேளையில் அவனுக்கு அது தேனை போல் தித்திப்பாய் இருந்தது. இதே காட்சி புதிய ஏற்பாடில் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம். அங்கே நாம் பார்த்தோம், தேவதூதன் புத்தக சுருளை எசேக்கியேலிடம் கொடுத்து புசிக்க சொன்னான். பாருங்க, இங்கே அப்போஸ்தலனாகிய யோவானிடம் தேவதூதன் அதே போல புதிய ஏற்பாடின்படியான புத்தக சூழலை கொடுக்க சொன்னான். அது பழைய ஏற்பாடின்படியான புத்தக சூழல். இங்கே புதிய ஏற்பாடின்படியான புத்தக சூழலை கொடுத்து அவன் புசிக்கிற அனுபவத்தை பாருங்கள். 9-10 வசனங்கள். நான் தூதனிடத்துக்கு போய் அந்த சிறு புத்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல் மதுரமாயிருக்கும். நான் அந்த சிறு புத்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல் மதுரமாயிருந்தது. ஓகே, நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. பார்த்து கொள்ளுங்கள், பழைய ஏற்பாடின் வேத வார்த்தை அடங்கிய சுருளை அவன் புசிக்கிற வேளையில் தேனை போல் தித்திப்பாயிருந்தது. ஆனால் புதிய ஏற்பாடின்படியான புத்தக சுருளை அவன் புசிக்கிற வேளையில் முதலில் தித்திப்பாயிருந்தது, அதற்கு வயிற்றுக்குள் சென்ற பிறகோ கசப்பாயிருந்தது. எதை காண்பிக்கிறது? பழைய ஏற்பாடின் வாக்கு தத்தங்கள். அப்ரஹாமே, வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கையும் மேற்கையும் எல்லாவற்றையும் உனக்கு தந்து உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். புதிய பழைய ஏற்பாடின் சகல மேக்சிமம் வாக்கு தத்தங்களே பூமிக்கு ஆசீர்வாதம். ஆகவே அவன் உண்கிற வேளையில் தேனை போல் தித்திப்பாய் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாடின் வாக்கு தத்தங்கள் அடங்கிய புத்தகத்தை அவன் புசிக்கிறான். அது புசிக்கிற வேளையில் தித்திப்பாய் இருந்தது, வயிற்றுக்குள் போன உடனே கசப்பாய் இருந்தது. எது அந்த கசப்பு? அதாவது புதிய ஏற்பாடில் அவன் வாக்கு தத்தங்கள், அநேக வாக்கு தத்தங்கள் அடங்கிய புத்தகத்தை புசிக்கிற வேளையில் இனிப்பாய் இருந்தது. அந்த கசப்பு என்பது நான் அனுதினம் நம் சுயத்தை சிலுவையில் அறையிற வேளையில், சுயத்துக்கு மறித்து சிலுவை எடுக்கிற வேளையில் நமக்குள் வருகிற கசப்பு. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த கசப்பையோ தேவன் தித்திப்பாய் மாற்றுவார். மறந்து விடாதீர்கள். ஆகவே புதிய ஏற்பாடுக்கும் பழைய ஏற்பாடுக்கும் பெருத்த வித்தியாசம். பழைய ஏற்பாடு என்றாலே முழுக்க முழுக்க பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆனால் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அப்படி அல்ல. நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதம். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்கிற வாழ்க்கை, அதற்கு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கான வழி என்ன வழி?
இடுக்கமும் நெருக்கமுமான வழி, சிலுவையின் வழி, சுயத்துக்கு மறிக்கிற வழி, இதுதான் கசப்பு. ஆனால் ஏற்ற வேளையில் இந்த கசப்பை மாற்றி உன் வாழ்க்கையை, உன் குடும்பத்திற்கும் சபைக்கும் தித்திப்பாய் ஆண்டவரே மாற்றுவார். அதே போல நாம் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம், ஆதியாகம புத்தகம் 41ஆம் அதிகாரம். இங்கே யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஞாபகம் இருக்குதா? எகிப்தில் யோசேப்பு அவன் கடந்து சென்ற பாடுகளிலூடே தேவன் அவனை உண்மையாய் உத்தமமாயிருந்த அவனை ஏற்ற காலத்தில் எகிப்தில் மிகப்பெரிய அதிபதியாய் உயர்த்துகிறார். ஆகவே யோசேப்பின் காலத்தில் என்ன நடந்தது? 7 வருடம் செழிப்பு, 7 வருடம் கொடிய பஞ்சம். பாருங்கள், யோசேப்புக்கு அந்த 7 வருடம் அந்த செழிப்பில் என்ன செய்தார்? தேவன் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்த தான் முதல்ல சொன்னேன். அந்த ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஞானத்தை பயன்படுத்தி அவன் எகிப்துள்ள அநேக பண்டகசாலிகளில் அவன் தீனிகளால் நிறைக்கிறான், தாவரங்களினால் நிறைக்கிறான். ஆகவே என்ன நடந்தது? அடுத்த 7 வருடம் அந்த உலகில் உள்ள அநேக நாட்டவர், அவருடைய வீட்டார் எல்லோருக்கும் அவன் பஞ்சமின்றி போஷிக்கிறான். தேவ ஊழியர்களே, இதை நம்மிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த நாட்கள் எவ்வளவாய் நாம் வேதத்தில் தரித்திருந்து அந்த வேதத்தை இருதயத்தில் சேர்த்து வைக்கிறோமோ, சேர்த்து வைக்க ஒவ்வொரு நாள் வரை இருக்கிறது. அதை சீக்கிரத்தில் அந்த நாட்களில் நீ சேர்த்து வைப்பது, இந்த நாட்களில் சேர்த்து வைப்பது உண்மையாயிருந்தால் அந்த ஒவ்வொரு நாட்களில் பஞ்சம், தேவ வார்த்தையின் பஞ்ச நிமித்தம் உன் கதவை வந்து தட்டுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு போஷிக்க வேண்டியது நீங்கள். ஆகவே இந்த நாட்களிலாவது அந்த பயம், ஆண்டவரே வரும் நாட்களில் அவர் மிகப்பெரிய பஞ்சத்தை எதிர்நோக்கி இருக்கிறேன், அந்த பஞ்சத்தில் ஆண்டவரே அந்த அநேகரை போஷிக்க இந்த நாளில் வேதத்தில் தரித்திருந்து எவ்வளவாய் நான் சேர்த்து வைக்கிறேனோ அப்பொழுது அநேகரை நான் போஷிப்பேன். அல்லது என்ன நடக்கும்? எனக்கு வீட்டில் சிறு குடும்பம், அவர்களையே போஷிக்க வார்த்தை இல்லாமல் என்னுடைய நிலைமை திண்டாட்டமாக இருக்கும். பாருங்கள், ஆமோஸ் 8ஆம் அதிகாரம். இது உங்களுக்கு தெரிந்த வசனம் பாருங்க. இது முக்கியமான வசனம். ஆனால் இந்த வசனத்தை அநேகர் தெரிந்து கொள்ள வேண்டிய விதமாய் தெரிந்து கொள்ளவில்லை. ஓகே, 11ஆம் வசனம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகவும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறார். என்னது? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கிடையாத நாள். அநேகர் சொல்லுவார்கள், ஒவ்வொரு நாட்களில் வேதம் வீட்டில் இருக்காது, வேதத்தை கேட்க முடியாது, வாசிக்க முடியாது. அப்படி அல்ல. பாருங்கள், வேத வசனம் வேறு, கர்த்தருடைய வசனம் வேறு. வேத வசனம் என்பது வேதாகமத்தில் பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனம் என்பதோ தீர்க்கதரிசிகள், மெய்யான தீர்க்கதரிசிகள் தேவ சமூகத்தில் தரித்திருந்து கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைக்கு பஞ்சம். ஏனெனில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தங்கள் இச்சிக்கப்பட்டு இழுக்கப்பட்டு சுகபோக வாழ்க்கை வாழ்வது நிமித்தம் தேவன் அவர்களுக்கு வார்த்தையை கொடுக்க மாட்டார். ஆக வருகிற நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியாத பஞ்சம். ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த நாட்களில் நீங்கள் தீர்க்கதரிசன வார்த்தைகளை நீங்கள் உங்கள் இதயத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள், அநேகரை போஷிப்பதற்கு. நீங்கள் ஞாபகம் இருக்கிறதா? மோசேயிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே, இந்நாள் வரை நான் மேகஸ்தம்பத்தில் மக்கள் ஸ்தம்பத்தில் இருந்து என் ஜனங்களை சந்தித்தேன். வருகிற நாட்களில் ஜனங்களின் மத்தியில் இருந்து ஜனங்களை சந்திக்க வாஞ்சிக்கிறேன். எனக்காக நீ ஒரு வாசஸ்தலத்தை கட்டுண்டார். அந்த வாசலத்தை கட்டுவதற்காக அந்த கட்டுற முறையை ஆண்டவர் சீனாய் மலையிலிருந்து ஒவ்வொரு நாளும் மோசேக்கு வெளிப்படுத்தி கொண்டு அதை சொல்லி முகமாக இருந்து பேசினார். ஆனால் மோசையோடு முகமாய் பேசின அந்த தேவனோடு முகமாய் பேசின அந்த மோசே பூமியில் வந்து அந்த ஆலயத்தை கட்டுகிறார். ஆலயத்தை கட்டும்போது எதை பிரதானமாக வைக்கிறார்? இதுதான் முக்கியமான காரியம். எதை பிரதானமாக வைக்கிறார் பாருங்கள். யாத்திராகம புத்தகம் 39ஆம் அதிகாரம்.
39ஆம் அதிகாரம். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். ஒரு குடும்பத்தை கட்டும்போது, ஒரு சபையை கட்டும்போது தேவனுடைய பார்வை எதை பிரதானமாக வைக்கிறோம்? மோசே ஆலயத்தை கட்டுறோம், எதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பாருங்கள். மலையில், சீனாய் மலையில் ஆண்டவர் மோசையோடு பேசின ஒரு வார்த்தையை கூட மறக்கவே இல்லை பாருங்கள். ஒவ்வொரு காரியத்தையும் அந்த அஸ்திவாரம் போட்டிலிருந்து கட்டி முடிக்கும் ஒவ்வொரு காரியத்தை எப்படி செய்கிறான் பாருங்கள். 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடி, எங்கே கற்பித்தார்? சீனாய் மலையில் கற்பித்தார். கற்பித்தபடியே அவர்கள் இளநூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்கிறதற்கு வேண்டிய வஸ்திரங்களையும் ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களையும் செய்தார்கள். எப்படி? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் கற்பித்தபடியே. அதுக்கு பாருங்கள் 5ஆம் வசனம் பிற்பகுதியில் கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே செய்யப்பட்டது. 7ஆம் வசனம் கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே. 21ஆம் வசனம் கடைசியில் பாருங்க, கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே. 26ஆம் வசனம் கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே. 29 கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடி. அநேக இடங்களில் அஸ்திபாரம் முதல் கடைசி வரை ஒவ்வொரு காரியத்தையும், ஆலயத்தை கட்டுறது தட சுய புத்தி அல்ல, மோசையுடைய சுயஞானம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை மையமாக வைத்து கட்டுகிறான். அது நடந்தது பார்த்தீங்கன்னா 40ஆம் வசனம், 40ஆம் அதிகாரம் 34. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடியது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு. பார்த்தீங்களா? எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்து முடித்த பிறகு கர்த்தருடைய மகிமை இறங்கிற்று, ஆலயத்தை நிரப்பிற்று. பார்த்தீங்களா? எதை காண்பிக்க நினைத்து பாருங்கள். கர்த்தர் பேசினதில் ஒரு வார்த்தையாவது மோசையை தவற விட்டிருந்தால் நடந்திருக்கும், நிச்சயமாக அந்த மகிமை இறங்கி இருக்காது. ஆகவே இந்த நாட்களிலாவது நான் சொல்லுகிறேன், திரும்பவும் சொல்லுகிறேன், நமது ஊழியமாகட்டும், நமது குடும்பமாகட்டும், நம்ம சபையாகட்டும், ஆண்டவர் விரும்புவதெல்லாம் தேவனுடைய வார்த்தை மையமாக வைத்து கட்டுவது. அப்பொழுது ஒவ்வொரு காரியத்திலும் மோசையோடு ஆண்டவர் இருந்தது போல நம்மோடும் ஆண்டவர் இருப்பார். அதே போல இன்னொரு காரியம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். இங்கே நமக்கு தெரியும், பூமி முழுவதும் ஜனங்களின் அக்கிரமத்தின் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம் தேவன் பூமியை ஜலப்பிரளயத்தினால் அழிக்க முடிவெடுத்தார். ஆனால் தேவன் அந்த நாட்களில் பூமியில் ஒரே ஒரு உத்தமமான மனுஷனை கண்டார், நீதிமானை கண்டார், நோவா. நோவாவோட மாடம் என்ன சார் பாருங்க, பார்த்தீங்களா? 13 முதல். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியினோடு கூட அழித்து போடுவேன். அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை, உங்களுக்கு அல்ல, உனக்கு. ஏன்? நீ நீதிமான். என்ன நடந்து பார்த்தீர்களா? அந்த 18ஆம் வசனம் 15. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், கரெக்டாக ஒவ்வொன்றா சொல்லுகிறார். மோசே ஆலயத்தை கட்டினது போல பாருப்பா, நீ இந்த பேழை எப்படி கட்ட வேண்டும் என்று ஒன்றன் பின் ஒன்றாக ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசி 18ஆம் வசனம், ஆனாலும் உன்னுடனே என்னுடன் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். முக்கியமான காரியம். நோவாவின் உத்தம நிமித்தம் என்ன சொன்னார்? உங்களுக்கு உனக்கு ஒரு பேழையை கட்டு, ஏனில் நீ எனக்கு முன்னால் உத்தமன். ஆனால் அவர் வீட்டார் முழுவதுக்கும் எல்லோருக்கும் ரட்சிப்பு இலவசம். பார்த்தீங்களா? எதை காண்பிக்கிறது? ஒரு ஊழியக்காரன் தேவனோடு உள்ள உறவில் உண்மையாயிருந்தால், அவருடைய வார்த்தையில் தரித்திருப்பதிலும் சமூகத்தில் தரித்திருப்பதிலும் உண்மையாயிருந்தால், அந்த ஊழியக்காரனுடைய உத்தமத்த நிமித்தம் குடும்பத்தையே தேவன் தாங்குகிறார். அந்த குடும்பத்திற்கு ரட்சிப்பு இலவசம். அப்போ அதுபோல் என்ன சொல்கிறார் பார்த்தீர்களா? 22ஆம் வசனம். நோவா 22ஆம் வசனம். நோவா அப்படியே செய்தான். என்னது? ஆண்டவர் செய்தது போலவே செய்தான், சொன்னது போலவே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். ஓகே. 7ஆவது அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பார்த்தீங்களா? மோசே, நான் சொன்னபடியே நீ பேழையை கட்டினாய். ஊழியக்காரனே, நான் சொன்னபடியே உன் குடும்பத்தை கட்டினாய். ஊழியக்காரனே, நான் சொன்னபடியே என் வார்த்தையை மையம் வைத்து ஆலயத்தை கட்டினாய். இந்த வார்த்தையை தான் தேவனிடத்தில் கேட்க வேண்டி இருக்கிறது.
இதுதான் தேவனுடைய அங்கீகாரம். மத்தேயு 2ஆம் அதிகாரம், மத்தேயு 2ஆம் அதிகாரம் மத்தேயு 2ஆம் அதிகாரம். இங்கே யூதா தேசத்திலுள்ள பெத்லெகேமில் இயேசு பாலகன் பிறக்கிறார். ஓகே, இயேசு பாலகன் பிறந்த செய்தியை கேட்டு கிழக்கு தேசத்திலிருந்த 3 சாஸ்திரிகள் குழந்தையை பார்ப்பதற்காக பரிசு பொருள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியாது, 1ஆம் வசனத்திலிருந்தே பார்க்கிறோம். ஓகே, அவர்கள் வந்து கொண்டிருக்கிற வேளை அவர்களுக்கு முன்னால் ஒரு நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தியது. என்னது? அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து அவர்கள் பெத்லெகேமுக்கு போகிறார்கள். ஆனால் என்ன நடந்து பார்த்தீர்களா? 9 அவர்கள் நட்சத்திரத்தை பார்த்து பயணத்தை மேற்கொள்கிற வேளையில் 9ஆம் வசனம், அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்களை வழிநடத்த நட்சத்திரம் அவர் பின்பற்றார்கள். நட்சத்திரம் அப்படியே சென்று எங்கே நிற்குது? ஒரு இடத்தில், குறிப்பிட்ட இடத்தில் நின்றவுடன் அவர்கள் இயேசுவை காண்கிறார்கள். இயேசுவை கண்டவுடன் ஆனந்த சந்தோஷம் அடைகிறார்கள். புதிய ஏற்பாடு இந்த நட்சத்திரமோ தேவனுடைய வார்த்தையை காண்பிக்கிறது. எதை காண்பிக்கிறது? எப்படிப்பட்ட பிரச்சனை ஆனாலும், எப்படிப்பட்ட காரியங்களானாலும் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி செல்வோமானால் அந்த வார்த்தையோ நம்மை தேவனை இயேசுவிடத்துக்கு கொண்டு செல்லும். உண்மை. ஆனால் தேவனுடைய வார்த்தை பின்பற்றாக இருந்தால் அந்த நம்முடைய சுய பலனோ, சுய உணர்வோ, சுய ஞானவோ மனுஷிடத்தில் நம்மளை கொண்டு செல்லும். இதுதான் பார்க்கிறோம் புதிய ஏற்பாடில். பேதுருவும் பாவம் செய்தான். பேதுரு இயேசுவை மறுதலிக்கிறான். யூதாசும் இயேசுவை காண்பித்து கொடுக்கிறான். 2 பேரும் சமமான பாவத்தை பெரிய பாவத்தை செய்தார்கள். ஆனால் அதன் முடிவில் பேதுரு ஆழமாய் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் போய் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அழுத மனம் திரும்புகிறான். ஆனால் யூதாஸ் எங்க போனா? அதே போல பேதுருவை போலவே மனம் கசந்து அழுது மனம் திரும்புகிறான். ஆனால் ஒரே ஒரு காரியம், பேதுரு மனம் திரும்பின இடமோ தேவ சமூகம், ஆனால் யூதாஸ் மனம் திரும்பின இடமோ மனித சமூகம். ஆகவே தேவனுடைய வார்த்தை பின்பற்றாமல் நம்ம சுயபலத்துடன் சுய ஞானத்துடன் செய்கிற ஒவ்வொரு காரியமுமே நம்மை மனுஷிடத்துக்கு வழி நடத்தும். ஆனால் தேவ பயத்தோடு செய்கிற ஒவ்வொரு காரியமே, தேவ வார்த்தையை மையமாக செய்கிற ஒவ்வொரு காரியம், அந்த வார்த்தை நம்மை தேவனிடத்துக்கு நேராக வழி நடத்தும். அதற்குத்தான் த கைடுன்னு சொல்லுவாங்க. கைடு, தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு கைடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதே போல கடைசியாக 1-2 காரியங்களை சொல்லுகிறேன். நாம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் எலிஷாவுடைய ஊழியம். ஓகே, எலியா யாரு? ஒரு வல்லமையான ஊழியக்காரன். பாருங்க, சதா நேரமும் தேவ ஆவியினால் நிறைந்து பரத்துக்குரியவளை தேடுகிறவன். பூமியில் அவன் சரீரம் இருந்தாலும் சிந்தையெல்லாம் மேலானவளை தேடுகிற தாகம். அவருடைய தாகத்தின்படி ஒரு நாள் அவன் ஜீவனோடு எடுத்துக் கொள்ளப்பட்டான். இவனுக்கு ஒரு சீஷன் இருந்தான். அது யாரு? எலிசா. ஓகே, எலிசாவோ சரி, எஜமானுக்கு இருந்த அதே தாகம், அந்த தாகத்தை அவனுக்குள்ள எலியாவுக்குள்ள அந்த ஆவியை பற்றி கொண்டான். கடைசி நாட்களில் எலியா பரத்துக்கு எடுத்துக்கொள்கிற நாள் வந்தபோது எலியாவை விட்டு எலிசாவை பிரிக்கவே முடியவில்லை. எலியா எவ்வளவோ முயற்சி செய்தான். இதோ நான் எடுத்துக்கொள்ள போகிறேன், என்னோடு வராதே போய்விடும், எவ்வளவு செய்யப்பட்டான், ஒத்துக்கவே இல்லை. அந்த அளவுக்கு வைராக்கியம் உள்ளவனாயிருந்தான். இதை நாம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் கூட வாசிக்கிறோம். ஆனால் இந்த எலிசாவுக்கு இன்னொரு சீஷன் இருந்தான். யாரு? கயாசி. தெரியுமா? கயாசி. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை பற்றி ஞாபகம் எனக்கு அடிக்கடி வரும். இதை நல்ல உணர்வில் எடுத்துக்கொள்ளுங்கள். கேயாசிக்கு எலியாவுக்கு சீஷனாக இருந்த எலிசா உத்தமமாய் தேவனை தேடினான், முடியறையத்தோடு தேடினான், மேலே கூடி தேவனையே பற்றி கொண்டான். ஆனா அவனுக்கு இருந்த கேயாசியோ அவன் வாழ்ந்தது எலிசாவோடு, ஆனால் அவனுடைய இருதயமோ
உலக ஐஸ்வர்யத்தை தேடிட்டது. பணத்தின் மீது, பொருள் மீது, உலகத்தையே பற்றி கொண்ட அவனுடைய இருதயம். என்ன நடந்தது? நீங்கள் 5ஆம் வார்த்தையோட வாசித்து பாருங்கள். அவன் எலிசாவோடு இருந்த பிறகும் அற்ப சுகத்திற்காக, அற்ப லாபத்திற்காக நாகமானிடம் சென்று அந்த பொருளை பற்றி கொண்டான், அந்த வஸ்திரத்தை பற்றி கொண்டான், புதைத்து போட்டான். கடைசி எலிசா அவனை சபிக்கிறான். அந்த சாபம் எப்படி சபிக்கிறான் பாருங்கள். அது 2 ராஜாக்கள் அவனுடைய சாபம் எப்படி இருந்தது பாருங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். வசனம் பாருங்க. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியும் என்றென்றைக்கும் பிடிக்கும். பதிலா சரி, நான் பாருங்க, நான் என் தாசனாகிய எலியாவிடம் இருந்த ஆவியை அதை வாஞ்சித்து பெற்றுக்கொண்டேன். நீ என்னோடு இருந்தா என்னிடத்தில் இருந்த ஆவியை நீ வாஞ்சித்து பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நீ வாஞ்சித்தது எது? நீ நாகமானிடத்தில் உள்ளதை வாஞ்சித்தாய். நாகமானிடம் என்ன இருந்தது? குஷ்டரோகம் இருந்தது. அதையே பெற்றுக்கொண்டான். என்ன சொன்னாராம் அவன்? நீயும் உன் சந்ததியும் இதை நிமித்தம் சபிக்கப்படுவீர்கள். நீயும் உன் சந்ததியும். இதை பல நேரங்கள் சிந்திப்பது உண்டு. ஓகே, இவன் தேவ வார்த்தை புறக்கணித்து தேவ பயம் இல்லாமல் அந்த உலக பொருளை பற்றி கொண்டு ஐஸ்வர்யத்தின் பின்னால் சென்ற இந்த கேயாசி நிமித்தம் யார் பாதிக்கப்பட்ட? அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள். இவர்கள் நாட்கள் செல்ல செல்ல அந்த பிள்ளைகள் அந்த சாபத்தபடி அவர்களுக்கு வந்த அந்த வெண்படை குஷ்டத்தை கண்டு என்ன சொல்லியிருக்க வேண்டும்? சமூகத்தில் நடக்கவே பயந்திருப்பார்கள், கூச்சப்பட்டிருப்பார்கள். என்ன நினைப்பார்கள்? மெய்யாக இதயத்தில் சபித்திருப்பார்கள். எனக்கு இப்படி ஒரு தகப்பனா, அது நிமித்தம் எனக்கு இந்த கதி. பேர பிள்ளைகள் சொல்லியிருப்பார்கள், எனக்கு இப்படி ஒரு தாத்தாவா, அது நிமித்தம் அல்லவோ எனக்கு இந்த கதி என்று எவ்வளவா வேதனைப்பட்டு அழுதிருப்பார்கள். நினைத்து பாருங்கள். எதை காண்பிக்கிறது? ஊழியர்களாகிய நான் வேத தேவனுக்கு அடுத்த காரியங்களில் அவருடைய திவ்ய வார்த்தையில் காண்பிக்கிற அஜாக்கிரதை, அதை புறக்கணிக்கிற விதம் நம் பிள்ளைகளை எவ்வளவா பாதிக்கிறது. நினைத்து பாருங்கள். ஆகவே இந்த நாட்களில் சபையை கட்டுவதற்கு ஒத்ததாய் தேவ நம்முடைய குடும்பத்தை கட்டுவதோ மிக மிக முக்கியம். ஆகவே ஒரே ஒரு காரியம், இந்த நாட்கள் எக்காரியத்தில் உண்மையாயிருக்கிறீர்களோ, உத்தமமாயிருக்கிறீர்களோ, அந்த உத்தம உண்மையும் நாளை உங்களது பிள்ளைகளை பற்றிக் கொள்வதற்கு தேவனே கிருபை செய்வார். முதலில் ஊழியக்காராய் நீங்கள் உண்மையாயிருங்கள், உத்தமத்தை வாஞ்சியுங்கள். அதன் நிமித்தம் நாளைய காலத்தில் சமூகத்தில் உங்கள் பிள்ளைகள் தலை நிமிர்த்தி நடப்பார்கள். நம்முடைய பொருளாசை நிமித்தம் நம் பிள்ளைகளை சமூகத்தில் தலை குறிந்து வைக்க வேண்டாம். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். பாருங்கள், இதில் தேவனுடைய ஜனங்கள் ஓகே எச்சரிக்கையாக எடுப்போம். சிம்பிள் பேர்டு, தயவு செய்து எச்சரிக்கை எடுப்போம். நடக்கிறது இந்த நாட்களில். பாருங்கள், ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். ஆண்டவர் சொல்றார், ஏக்கத்தோடு சொல்லுகிறார். அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். என் வார்த்தைகள், என் இருதயத்தின் வார்த்தைகளை வேதத்தில் எழுதி கொடுத்தேன். ஆனால் இவர்களோ இந்த வேதத்தை அந்நிய காரியமாய் இவர்கள் எடுத்தார். சொந்த காரியமாய் எடுக்கவில்லை, சொந்த தேவையாக எடுக்கவில்லை, அந்நிய காரியமாய் எடுத்தார்கள். நடுங்குவோ, பயப்படுவோம். ஆண்டவரே, என் வேதமே என் ஜீவனாயிருக்கட்டும். ஆண்டவரே, என் வேதமே என் எல்லாமாயிருக்கட்டும். என் வாழ்க்கையோ என் வேதத்தையும் தேவ சமூகத்தையும் மையமாக வைத்தது இருக்கட்டும். மெய்யாவே சொல்கிறேன், எவ்வளவு உங்கள் வைராக்கிய தாகம் அதிகரிக்க ஒரு காரியங்கள் திரும்பி பார்க்கிற வேளையில் உங்களது பிள்ளைகளை ஆண்டவர் உருவாக்கி கொண்டே வருவார். எவ்வளவுக்கு அதிகமாக இந்த 2 உண்மையாக இருப்பீர்களோ, தேவன் அந்த உங்கள் பிள்ளைகளின் மீதும் மனைவி குடும்பத்தை உருவாக்க அவர் உண்மையாக இருப்பார். ஆமென்.